ஆஹா கல்யாணம் அடுத்து வரும் கதைக்களம். ஐஸ்வர்யா பற்றிய உண்மை வெளியாக போகுது. அதுக்கான சின்ன ஹிண்ட்டு சூர்யா கொடுத்த சர்ப்ரைஸ் பார்ட்டிலேயே மகா சூர்யா கிட்ட ஐஸ்வர்யா பற்றிய உண்மையை சொல்ல போவாங்க. அப்போது ஐஸ்வர்யா தடுத்துருவாங்க. இந்த சீன் வரும்போதே தெரியும் கூடிய சீக்கிரத்தில் ஐஸ்வர்யா பற்றிய உண்மை எல்லோருக்கும் தெரிய வரப்போகுதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே கடைசியாக இந்த வார எபிசோடில் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் சித்ரா தேவி டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சித்ரா தேவி டாக்டர்கிட்ட நீங்கள் கொடுத்த மருந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் மருந்து வேலை செய்யாமல் போக சான்ஸ் இல்லை, ஐஸ்வர்யா உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட்டும் டாக்டர் கேட்டிருப்பாங்க. அதை சித்ரா தேவி அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்து ஷாக்காகி நிற்கிற மாதிரி ப்ரோமோ முடிச்சிருப்பாங்க. ஒரு வழியாக ஐஸ்வர்யா ப்ரெக்னென்ட் இல்லைன்னு எல்லோருக்கும் தெரிய வரப்போகுது. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா ஐஸ்வர்யா மகாவை கோத்தோட போகிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் மகா ஐஸ்வர்யா ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்கன்னு திட்ட போகிறாங்க. பயங்கரமாக திட்டுறாங்க. மகா உடனே கோவப்பட்டு அவங்க சைடில் இருக்கிற உண்மையை சொல்கிறாங்க. சூர்யா கிட்ட சர்ப்ரைஸ் பார்ட்டியில் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. மகாவோட பேச்சை யாரும் நம்பலை. அதனால் மகா வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆகா கல்யாணம் அச்சோரா சீரியலோட ரீமேக்னு தெரியுமா, அந்த சீரியலில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் அதில் சூர்யா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. இங்கே சித்ரா தேவி கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மகா வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் மொத்தத்தில் வரும். பெங்காலி மெயின் ஃப்ளாட்டு மகா வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் கண்டிப்பாக அந்த சீன் வரும். என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.